அதோ அங்க பாருங்க, சௌமியா வந்துட்டா. எங்கப்பா? ராத்திரி பூரா எங்க தங்கிட்டு வந்தாலும் என்னமோ பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கிறா. ராத்திரி பூரா எங்க போய் தங்கிட்டு வந்தாலும் என்னமோ. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஊருக்குள்ள இருந்தா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க, இது மரியாதையானவங்க வாழ்ற இடம். இந்த மாதிரி தரங்கட்ட பொண்ணுங்களை நம்ம ஊருக்குள்ளவே விடக்கூடாது. நம்ம வீட்லயே நல்ல பொண்ணுங்க இருக்காங்கல்ல. ஆமாங்க, அவ இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது. வாங்க, முதல்ல போய் அவளை விரட்டி வாங்க. போ போ. ஏய் மம்மி சீக்கிரம் வந்து பாருங்க, அக்கா வந்துட்டா. சௌமி, கடவுளே, என்னோட வேண்டுதல் உனக்கு கேட்டுச்சுல்ல. ரொம்ப நன்றி. என் சௌமி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இந்த மாதிரி யாரும் ஊருக்குள்ள இருக்க கூடாது. வரா பாரு. போமா. உள்ள துணிச்சல அவளுக்கு. ஏய், எங்க போ வந்த? சொல்லுங்க. விடாதீங்க. போ போறியா இல்லையா? வீட்டுக்குள்ள விடாதீங்க. ஊரை கெடுக்கலாம்டியா? போ போ. ஏய். இவன் இருந்தா மரியாதையா போயிடு. எல்லா பொண்ணுங்களும் கெட்டு போடுவாங்க. சாக அடிச்சிரும். நீ கெட்டு போனா துரத்தி போதும். அடிங்க, துரத்தி அடிங்க. போமா. விடாதீங்க. ஓ என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அடிச்சு துரத்துங்க. நாலு பேர் விரட்டுங்கய்யா. நாலு வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பொறுக்கலையா? போ போ போ. போறியா இல்லையா? ஏய், சொல்லிட்டே இருக்க. ஏய் போ சொல்லுங்க. போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது. ஆமா, விரட்டி அடிங்க. இருக்க கூடாது. ஐயா, போ போறியா இல்லையா? எந்த மூஞ்ச வச்சுட்டு திரும்ப இங்க வந்திருக்கா? ராத்திரி பூரா யாரோட தங்கிட்டு வந்தாலா என்னமோ. இவெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. நீங்க ரொம்பவும் சரியா சொன்னீங்க. இந்த ஒரு பொண்ணால இந்த ஊரோட பேர் கெடுறதுக்கு நாங்க விட மாட்டோம். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இனிமே இந்த பொண்ணை நம்ம ஊர்ல இருக்க விட்டோம்னா மத்த பொண்ணுங்களும் இவளை பார்த்து கெட்டு போயிடுவாங்கல்ல. அதனால இவளை இங்க இருந்து விரட்டி அடிக்கிறதா நல்லது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன உளறீங்க நீங்க? சாமி, நீ பயப்படாத. விடுங்க. விடுங்க. சாமி, விடுங்கன்னு சொல்றல. சாமி, ஐயோ, என் பொண்ணு விட்டுருங்க. சாமி, சாமி, நீ எதுக்கும் பயப்படாத. அம்மா இருக்கா? இல்லனா எங்க பசங்கள கெட்டு போயிடுவாங்க. சாமி, ஏ சுமதி, நீ அங்க என்ன பண்ற? இங்க வா. சுமதி, நீ இங்க வந்துருமா? அவனை சேர்ந்து அடிச்சு ஒரே இல்லையா? என்னடா இது? போயிடு.
மரியாதை நீயே போயிடு. போங்க, அடிச்சு போங்க. போ போ. சுமதி வா இங்க வா இந்த பக்கம் வா இங்க வா சொல்றேன் வா துரத்தி அடிங்க அவளை. அங்க நிக்காத இந்த பக்கம் வா போ போ போ. மரியாதை நீங்க தான் போயிட்டே இரு. போ போ. நாங்க அடிச்சிருவோம். போ. மரியாதை. போ. கேட்க மாட்டியா? கல்லு எடுத்து அடிச்சு விரட்டுங்க. போ. ஏய் போறா வாங்க. போ. அவளை அடிக்காதீங்க. அவளை கையெழுத்து கெஞ்சி கேக்குறாங்க, விட்டுடுங்க. அம்மா நின்னுட்டு பாத்தியா? கல்லாத போ 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 ரேலியா போ. என்னமா நடக்குது சௌமியா, கொஞ்சோட விவசாயம் இல்லாம இங்கே இருக்கிறா பாத்தியா? போ. சௌமியா, சௌமியாக்கா. நிறுத்துங்க, போ போ. நிறுத்துங்க. இவளை கல்லால இல்ல செருப்பால் அடிச்சு விரட்டணும். இவ செஞ்ச காரியத்துக்கு இவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவன் யாரு இல்ல ஒரே வாட்டி எல்லா ஜட்ஜும் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி இங்க அக்கம் பக்கத்துல எந்த கோர்ட்டும் இல்லையே. இல்ல இந்த பொண்ணோட எதிர்காலத்தை முடிவு பண்றதுக்கு நீங்க எல்லாம் யாரையா? என்ன கடவுளா? அப்புறம் என்ன பெரியவரே, எவன் ஒருத்த பொண்ணுங்க மேல கைய ஓங்குறானோ அவன் ஆம்பளே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி மீசைய முறுக்கிட்டு முறப்பா தாடி வச்சுட்டா மட்டும் ஆம்பளை இல்ல. போயா போ, முதல்ல போ. சரி இப்ப சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்ப யாரு வீட்டு எரும மாட்டேன் இந்த பொண்ணு திறந்து விட்டா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. திடீர்னு நடுவுல வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க. சொன்னல நான் தான் அவளை கிட்னாப் பண்ணவன்னு. இங்க இருக்க எல்லா ஜட்ஜும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டா உடனே அவ கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் இல்ல. நான் இவளை தெரியாம தான் கிட்னாப் பண்ணிட்டு போனேன். ஆனா இந்த பொண்ணுகிட்ட நான் எந்த விதத்திலயும் தப்பா நடந்துக்கல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு தண்டனை தான். அது உங்க ரெண்டு பேரையும் இந்த ஊரை விட்டு துரத்துறது தான். ஆமா ஆமா, இவங்களை இங்க இருந்து அடிச்சு விரட்டுங்க. சரியா சொன்னீங்க, சரியாத்தான் சொன்னீங்க. இத நான் ஒத்துக்கிறேன். இந்த பொண்ணு
நம்ம குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டான்.